பணம் பத்தும் செய்யும், பணமில்லாதவனை பெற்ற தாயும் மதிக்க மாட்டாள் அப்படின்னு நம்ம ஊர்ல ரொம்ப யதார்த்தமான ஆனா நெஞ்ச குடையிற மாதிரியான சில பழமொழிகளை நாம கேட்டிருப்போம். இன்னைக்கு நாம வாழ்ற இந்த கலியுகத்தோட ஆக கொடூரமான கசப்பான உண்மை என்ன தெரியுமா? இங்க மனுஷங்க ஒருத்தரோட நல்ல குணத்தையோ நேர்மையையோ அவங்க கிட்ட இருக்கிற ஒழுக்கத்தையோ பார்த்து பழகிறதில்ல. அவங்களோட பேங்க் பேலன்ஸ் என்ன, அவங்க கையில என்ன கார் வச்சிருக்காங்க, அவங்க எத்தனையாவது அடுக்குமாடி குடியிருப்புல வாழுறாங்கங்கிற அவங்களோட செல்வத்தின் அளவை வச்சு மட்டும்தான் இன்னைக்கு சமூகம் அவங்களுக்கு முக்கியத்துவமே தருது. குணம் தெரியாம பணத்தை வச்சே மனுஷனை எடை போடுற ஒரு விசித்திரமான இருட்டுக்குள்ளதான் நாம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இந்த அறியாமைக்கு பின்னாடி இருக்கிற மகா ரகசியத்தை 5000 வருஷங்களுக்கு முன்னாடியே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ரொம்ப தெளிவா உபதேசிச்சிருக்கார். கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொன்னாரு, அர்ஜுனா, கலியுகத்துல மாயை மனிதர்களோட கண்களை மொத்தமா மறைச்சிடும். அங்க ஆன்மாவோட தூய்மைக்கோ தர்மத்துக்கோ முதல் மரியாதை இருக்காது. மாறாக கண்ணுக்கு தெரிகிற பொருளுக்கும் செல்வத்துக்கும் மட்டும்தான் மனிதன் அடிமையா நிப்பான் அப்படின்னு அன்னைக்கே எச்சரிச்சார். இன்னைக்கு சமூகத்துல நாம பார்க்கிறது அத்தனையுமே கிருஷ்ணரோட அந்த உபதேசத்தோட அச்சு அசலான வெளிப்பாடுதான். ஒருத்தர் எவ்வளவுதான் அயோக்கியத்தனம் பண்ணியிருந்தாலும் அவங்க கிட்ட அள்ள அள்ள குறையாத காசு இருந்தா இந்த உலகம் அவங்கள முன்னாடி வந்து நின்னு கும்பிடுது. அதே ஒருத்தர் உத்தமரா யாருக்கும் கெடுதல் நினைக்காத நல்லவரா இருந்தாலும் அவங்க கையில காசு இல்லைன்னா அவங்கள லோக்கலா கேவலமா பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆனா இங்கதான் பிரபஞ்சத்தோட ஒரு மாசான சைக்காலஜி ஒளிஞ்சிருக்கு. இந்த உலகம் பணக்காரர்களை பார்த்து மதிக்கிறது அவங்களோட நற்குணத்துக்காக இல்ல, மாறாக அவங்க கிட்ட இருக்கிற பணத்தோட தேவை இந்த உலகத்துக்கு இருக்குங்கிறதுனால மட்டும்தான். அது ஒரு வியாபார ரீதியான மதிப்பு, சுயநலம் சார்ந்த போலி கௌரவம். பணத்திற்காக ஒருத்தரை தேடி போற கூட்டம் அவங்க கிட்ட இருக்கிற அந்த பொருள் தீர்ந்த அடுத்த நொடியே அவங்கள திரும்பி பார்க்க கூட தயாரா இருக்காது. நற்குணமில்லாத செல்வம் வெறும் போலி பிம்பம்னு புரிய வைக்கிறது தான் பகவத்கீதையோட நோக்கம். நம்ம தகுதிய நாம பணத்தை வச்சு அளக்கக்கூடாது. ஆன்மீக ரீதியா பார்க்கும்போது பணம் அல்லது செல்வம் அப்படிங்கிறது ஏதோ சாத்தானோட பொருள் இல்ல. நம்மள பல பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். ஆன்மீகவாதி ஆயிட்டா பணமே வச்சுக்க கூடாது, காசை வெறுக்கணும் அப்படின்னு. ஆனா பகவத்கீதையில கிருஷ்ணர் செல்வத்தை ஒரு தீய பொருளா எங்கேயுமே காட்டல. செல்வம்ங்கிறது இறைவனோட ஒரு உன்னதமான அம்சம், அது ஒரு மகா சக்தி. ஆனா அந்த சக்தியை நாம எப்படி பார்க்கிறோம், அதை எப்படி பயன்படுத்துறோங்கிற நம்மளோட பார்வையில தான் எல்லாமே இருக்கு. பணம்ங்கிறது ஒரு நல்ல சேவகன், ஆனா ரொம்ப மோசமான எஜமானன். கிருஷ்ணர் சொல்றாரு, செல்வம் அதாவது ஸ்ரீ என்பது சாட்சாத் லக்ஷ்மி தேவியோட வடிவம். லக்ஷ்மி தேவி எப்பவுமே மகாவிஷ்ணுவோட பாத சேவையில தான் பரம திருப்தியோட மகிழ்ந்திருக்கிறாள். இதோட ஆழமான தத்துவம் என்ன தெரியுமா? இறை சிந்தனை எங்க இருக்கோ, தர்மம் எங்க இருக்கோ, அங்க வர்ற செல்வம் நன்மையாக மாறும். நாராயணனை விட்டுட்டு லக்ஷ்மி தேவிய மட்டும் தனியா பதுக்கி வைக்கணும்னு நினைச்சா அவங்க அங்க அலக்ஷ்மியா, அதாவது மூதேவியா மாறி அந்த இடத்தையே அழிச்சிடுவாங்க. ராவணன் சீதாதேவிய மட்டும் தனியா தூக்கிட்டு வந்து லங்காபுரியில வச்சா ஒட்டுமொத்த நாடே சாம்பலாச்சு. ஏன்னா சீதாதேவி சாட்சாத் லக்ஷ்மியோட அம்சம், அவங்கள ராமன் கிட்ட இருந்து பிரிக்க கூடாது. அதே மாதிரி தான் பணமும், அதை தர்மத்துல இருந்தும் இறைவன் கிட்ட இருந்தும் பிரிக்க கூடாது. பணத்தை ஒரு உன்னதமான கருவியா மட்டும்தான் பார்க்கணுமே தவிர அதையே உங்க வாழ்க்கையோட கடவுளா மாத்திக்க கூடாது. பணம் உங்களுக்கு குடை மாதிரி உதவலாம், ஆனா அது உங்க தலைக்கு மேல இருக்கிற ஆகாயமா மாறிடக்கூடாது. உங்ககிட்ட இருக்கிற காசு உங்களை ஆளக்கூடாது, நீங்க தான் அந்த காசை ஆளணும். தர்ம வழியில வர்ற செல்வம் உங்க குடும்பத்தை காக்கும், அதர்ம வழியில வர்ற செல்வம் உங்க நிம்மதியை கெடுக்கும். ஆனா இன்னைக்கு பணக்காரங்களை சுத்தி மக்கள் கூட்டம் கூட்டமா நின்னு கும்பிடுறாங்களே, அந்த மரியாதையோட பின்னாடி இருக்கிற போலித்தனம் என்ன? பணம் இழந்த உடனே அந்த போலி கௌரவம் எப்படி தூள் தூளாகுதுங்கிற கசப்பான ரகசியத்தை அடுத்ததா ரொம்ப ஆழமா பார்ப்போம். பணக்காரர்களுக்கு இன்னைக்கு சமூகத்துல கிடைக்கிற அத்தனை மரியாதைக்கு பின்னாடியும் ஒரு பிரம்மாண்டமான போலித்தனம் ஒளிஞ்சிருக்கு. ஒருத்தர் கையில கோடி கோடியா காசு இருக்கும்போது அவரை சுத்தி 4 பேரு எப்பவும் குனிஞ்சு கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க சொல்றதுதான் சார் வேதம், நீங்க செய்யறதுதான் சார் ரைட்டுன்னு ஐஸ் வச்சுக்கிட்டே இருப்பாங்க.
ஆனா விதிவசத்தால அவரோட பிசினஸ்ல ஒரு நஷ்டம் வந்து அவரோட சொத்தெல்லாம் அழிஞ்சு போய் அவர் சாதாரண மனுஷனா ரோட்டுக்கு வரும்போது அதே 4 பேரு அவரை பார்த்தா கூட பார்க்காத மாதிரி முகத்தை திருப்பிட்டு போயிடுவாங்க. இங்கதான் கிருஷ்ணர் நமக்கு ஒரு மாசான பாடத்தை சொல்லித்தராரு. கிருஷ்ணர் உபதேசிக்கிறாரு, அர்ஜுனா, பணத்தை கண்டு வர்ற கூட்டமோ மரியாதையும் முழுக்க முழுக்க சுயநலம் சார்ந்தது. அது வானத்துல இருக்கிற மேகமூட்டம் மாதிரி. ஒரு பலமான காத்தடிச்சா அந்த மேகம் எப்படி ஒரே நொடியில கலைஞ்சு போயிடுமோ, அதே மாதிரி உங்க கையில இருக்கிற காசு கரைஞ்சா அந்த போலி கூட்டமும் ஓடி போயிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களோட பணத்துக்காக ஒருத்தர் உங்களுக்கு தர்ற மரியாதை உங்களோட குணத்துக்கானதில்ல. அது உங்க பையில இருக்கிற அந்த பச்சை காகிதத்துக்கான மரியாதை மட்டும்தான். அந்த பணம் உங்க கையை விட்டு போன அடுத்த செகண்ட் உங்களுக்கான கௌரவமும் காணாம போயிடும். மனுஷங்க தங்களோட சுய அடையாளத்தை, செல்ஃப் ஐடென்டிட்டிய இந்த போலி மரியாதையை நம்பி இழந்துடக்கூடாது. இன்னைக்கு பல பேரு மத்தவங்க முன்னாடி கெத்தா காட்டிக்கணுங்கிறதுக்காகவே கடன் வாங்கி ஆடம்பர கார் வாங்குறது, பெரிய பங்களா கட்டுறதுன்னு ஒரு போலி பிம்பத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள நிம்மதியே இருக்காது. உண்மையான மதிப்பு உங்களுடைய குணத்துக்கும் நீங்க மத்தவங்களுக்கு செய்யற தர்மத்துக்கும் மட்டும்தான் காலத்தை கடந்து நிற்கும். காசுக்காக குனியிற கூட்டம் ஒரு நாளும் உங்க மேல உண்மையான அன்பு வச்சிருக்காது. மகாபாரதத்துல எல்லையற்ற செல்வமும் உலகமே வியக்கிற அதிகாரமும் இருந்தும் தர்மம் இல்லாததுனால துரியோதனன் எப்படி தன் அத்தனை கௌரவத்தையும் இழந்து போர்க்களத்துல அசிங்கப்பட்டு அழிஞ்சாங்கிற அந்த வரலாற்று பாடத்தை அடுத்ததா ரொம்ப விறுவிறுப்பா பார்ப்போம். செல்வச் செழிப்பும் பிரம்மாண்டமான அதிகாரமும் மட்டும் ஒரு மனுஷனை காப்பாத்திடுமான்னு கேட்டா அதுக்கு மகாபாரதம் காட்டுற ஆகச்சிறந்த உதாரணம் துரியோதனன் தான். ஹஸ்தினாபுரத்தோட ஒட்டுமொத்த அரசவையும் அள்ள குறையாத தங்க புதையல்களும் 33 கோடி தேவர்களே மிரள்ற அளவுக்கு 11 அக்ஷோகினி மகா சேனையும் துரியோதனனோட காலடியில தான் இருந்தது. அவனோட அந்த பிரம்மாண்டமான செல்வத்தை கண்டு உலகமே அவனுக்கு முன்னாடி குனிஞ்சு நின்னு கௌரவம் கொடுத்துச்சு. ஆனா அவன்கிட்ட தர்மம் இருந்ததான்னு கேட்டா ஒரு துளி கூட இல்ல. கிருஷ்ணர் போர்க்களத்துல வச்சு அர்ஜுனனுக்கு இதை ஞாபகப்படுத்துறாரு. அர்ஜுனா, துரியோதனன் கிட்ட அசுர பலமும் அளவற்ற செல்வமும் இருந்தது உண்மைதான். ஆனா அவன்கிட்ட தர்மமும் நற்குணமும் இல்ல. அவன் பேராசையாலையும் பொறாமையாலையும் மத்தவங்களோட சொத்தை பறிக்க பார்த்தான். அதனால அவனுக்கு கிடைச்ச அத்தனை போவி மரியாதையும் அவனோடவே சேர்ந்து குருக்ஷேத்திர போர்க்களத்துல மண்ணோட மண்ணா அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாரு. அநீதியான வழியில மத்தவங்களை ஏமாத்தி சேர்க்கிற எந்த ஒரு செல்வமும் கௌரவமும் ஒரு நாளும் நிலைக்காது. அது பேரழிவில தான் போய் முடியுங்கிறதுக்கு துரியோதனனோட வாழ்க்கை தான் பெரிய பாடம். துரியோதனன் கிருஷ்ணரை தன் அரண்மனைக்கு கூப்பிட்டு, நான் உனக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை சுவையான உணவுகளையும் தர்றேன், என் பக்கம் வந்துடுன்னு தன் செல்வத்தை காட்டி மிரட்ட பார்த்தான். ஆனா கிருஷ்ணர் அவனோட ஆடம்பர விருந்த புறக்கணிச்சிட்டு ஏழையாயிருந்த விதுரரோட வீட்டுக்கு கஞ்சி குடிக்க போயிட்டாரு. ஏன்னா பகவான் எப்பவுமே பணக்காரங்களை வச்சு மனுஷனை மதிப்பிடுறதில்ல, அவங்க மனசுல இருக்கிற தர்மத்தை வச்சுதான் மதிப்பிடுறாரு. இதற்கு நேர்மாறா ஒரு பைசா காசு கூட இல்லாம வறுமையோட விளிம்புல வாழ்ந்தாலும் தன் தூய்மையான அன்பால துவாரகாதிபதி ஸ்ரீகிருஷ்ணரையே தன் காலடியில விழ வச்சாரே, அவர்தான் சுதாமா என்கிற குசேலர். அவரோட அந்த நெகிழ்ச்சியான கதைய அடுத்ததா ரொம்ப உருக்கமா பார்ப்போம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் எப்பவுமே பணக்காரங்களை தேடியோ இல்ல பெரிய பதவியில் இருக்கிறவங்கள தேடியோ ஓடுறதில்ல. அவர் எப்பவுமே யார் மனசு சுத்தமா தூய்மையான அன்போடு இருக்கோ அவங்கள தேடிதான் ஓடி வர்றாரு. இதுக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல வர்ற சுதாமா என்கிற குசேலரோட கதை ஒரு உன்னதமான உதாரணம். குசேலர் கிருஷ்ணரோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. ஆனா வளர்ந்த பிறகு கிருஷ்ணர் துவாரகையோட மகாராஜாவா ஆயிட்டாரு. குசேலரோ ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற அளவுக்கு கொடூரமான வறுமையில தன் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாரு. தன் மனைவியோட வேண்டுகோளுக்காக கிருஷ்ணரை பார்க்க துவாரகைக்கு கிளம்புறாரு குசேலர். ராஜாவுக்கு கொடுத்துட்டு போறதுக்கு அவர்கிட்ட ஒரு பைசா காசில்ல. அதனால தன் வீட்ல இருந்த கொஞ்சூண்டு அவலை ஒரு கந்தல் துணியில முடிச்சு வச்சு எடுத்துட்டு போறாரு.
கிழிஞ்சு போன துணியோட வறுமையின் அடையாளமா அரண்மனை வாசல்ல வந்து நின்ன குசேலரை பார்த்த உடனே துவாரகாதிபதியான ஸ்ரீ கிருஷ்ணர் தன் அரியணையை விட்டுட்டு ஓடி வந்து அத்தனை காவலாளிகளும் பார்க்குற மாதிரி அவரோட நண்பனை இருக்க கட்டிப்பிடிச்சு அழுது வரவேற்கிறாரு. தன் கையாலேயே குசேலரோட பாதங்களை கழுவி அந்த தண்ணிய தன் தலைமேல தெளிச்சுக்கிறாரு பகவான். கிருஷ்ணர் குசேலர் கொண்டு வந்த அந்த சாதாரண அவல் மூட்டைய பார்த்துக்கு சொன்னாரு, எனக்கு ஒருத்தன் கர்வத்தோட தர்ற தங்க காசுகளை விட என் பக்தன் தூய்மையான அன்போடு தர்ற ஒரு பிடி அவல்தான் உலகத்திலேயே ஆகச் சிறந்தது. நான் மனிதர்களோட தராதரத்தை அவங்களோட பேங்க் பேலன்ஸையோ செல்வத்தையோ வச்சு மதிப்பிடுவதில்லை, அவங்க இதயத்தோட தூய்மையை வச்சு மட்டும்தான் மதிப்பிடுறேன். உண்மையான நட்பும் மரியாதையும் அந்தஸ்த பார்க்காதுங்கிறதுக்கு இந்த கதை தான் சாட்சி. ஆனா இந்த உலகத்துல பல பேரு பணத்தாசையிலையும் பேராசையிலையும் விழுந்து தங்களோட ஆன்மாவை தானே அழிச்சுக்கிறாங்க. பேராசை எப்படி நரகத்தோட வாசலா மாறுதுன்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில கொடுத்த அந்த எச்சரிக்கைய அடுத்ததா ரொம்ப ஆழமா பார்ப்போம். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. பணத்தோட தேவை நமக்கு இருக்குங்கிறது யதார்த்தம்தான். ஆனா அந்த பணத்தின் மீது நமக்கு வர்ற பற்று பேராசையா மாறும்போது தான் மனிதன் தன் அத்தனை நல்ல குணங்களையும் இழந்து ஒரு மிருகமா மாற ஆரம்பிக்கிறான். பகவத்கீதையோட 16வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் மனித குலத்துக்கே ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை ஸ்லோகம் மூலமா கொடுத்திருக்காரு. அதுதான் நரகத்தோட 3 வாசல்கள் பத்தின ரகசியம். கிருஷ்ணர் சொல்றாரு, த்ரிவிதம் நரகஸ் ஏதம் வாரம் நாசனமாத்மனக காம குரோதஸ் ததா லோபஸ் தஸ்மாதேத த்ரயம் தியஜேத் அப்படின்னு. அதாவது அர்ஜுனா, காமம், குரோதம் மற்றும் லோபம் ஆகிய 3 தான் ஒரு மனிதனோட ஆன்மாவை மொத்தமா அழிச்சு அவனை நரகத்துல தள்ளுற 3 பயங்கரமான வாசல்கள். அதனால இந்த 3ஐயும் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் தூக்கி எறியணும் அப்படின்னு எச்சரிக்கிறாரு. இங்க லோபம்னு கிருஷ்ணர் சொல்ற அந்த பேராசை தான் இன்னைக்கு பல பேரை அதர்ம வழியில பணத்தை சேர்க்க வச்சு அவங்க குடும்பத்தோட நிம்மதியையே சாம்பலாக்கிக்கிட்டு இருக்கு. பேராசை கொண்ட மனிதன் எவ்வளவுதான் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சாலும் அவனுக்கு இந்த சமூகத்துல ஒரு நாளும் உண்மையான மரியாதையோ இல்ல நிம்மதியோ கிடைக்காது. அவன் காசு சேர்க்கிற வெறியில தன் சொந்த பந்தங்களை ஏமாத்துவான், கூட இருக்கிறவங்களுக்கு துரோகம் பண்ணுவான். வெளியில பார்க்கும்போது அவன் பெரிய பங்களாவுல சொகுசா வாழுற மாதிரி தெரியும். ஆனா அவனோட மனசுக்குள்ள ஒரு நரகமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். தூக்க மாத்திரை போட்டா கூட அவனுக்கு தூக்கம் வராது. ஏன்னா பிரபஞ்சத்தோட கர்ம விதி அவனோட நிம்மதியை இன்ஸ்டண்டா உறிஞ்சிடும். அப்போ பணத்துக்காக ஓடாம நாம எப்படிதான் வாழறது? பணத்தையே குறிக்கோளா வைக்காம நம்ம கடமையை செய்யும்போது செல்வமும் கௌரவமும் எப்படி நம்ம பின்னாடி தானா தேடி வரும்? கிருஷ்ணரோட நிஷ்காம கர்மா தத்துவத்தை அடுத்ததா ரொம்ப பிராக்டிக்கலா பார்ப்போம். நாம எல்லாரும் என்ன தப்பு பண்றோம்னா, காலையில கண் முழிச்சதிலிருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் காசு சம்பாதிக்கணும், பணம் பண்ணணும்னு பணத்தையே நம்ம வாழ்க்கையோட அல்டிமேட் டார்கெட்டா வச்சுட்டு ஓடுறோம். ஆனா நீங்க பணத்துக்கு பின்னாடி ஓட ஓட அது உங்களை இன்னும் ரொம்ப தூரமா ஓட வைக்கும். இங்கதான் கிருஷ்ணர் நமக்கு ஒரு மாசான தாரக மந்திரத்தை சொல்லித்தராரு. அதுக்கு பேர் தான் நிஷ்காம கர்மா. அதாவது உங்களோட கடமைய, உங்களுடைய உழைப்ப எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம முழு அர்ப்பணிப்போட செய்யுங்கிறது தான் இதோட தத்துவம். கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு, நீ செய்யற தொழில தர்மத்தின்படி நேர்மையா செய், பணத்தை மட்டுமே உன்னுடைய குறிக்கோளா கொண்டு செயல்படாதே. உன்னுடைய உழைப்பின் மீது மட்டும்தான் உனக்கு அதிகாரம் இருக்கு, அதோட பலன்ல உனக்கு அதிகாரம் இல்ல. இந்த தாரக மந்திரம் இன்னைக்கு நாம செய்யற பிசினஸுக்கும் வேலைக்கும் 100% பொருந்தும். நீங்க செய்யற வேலைய சும்மா கடமைக்குன்னு செய்யாம அதுல உங்களுடைய அத்தனை திறமையையும் காட்டி நேர்மையா பெஸ்டா பண்ணினீங்கன்னா உங்களோட அந்த உழைப்புக்காகவே புகழும் பொருளும் உங்களை தேடி உங்க பின்னாடி தானா வரும். விவசாயிகளோ தொழிலாளர்களோ அல்லது ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறவங்களோ தங்களோட வேலையை ஒரு அர்ப்பணிப்போட செய்யும் போது அங்க ஒரு தெய்வீக எனர்ஜி உருவாகுது. உழைப்பின் மீது பற்று வைக்கணுமே தவிர அதன் மூலமா வர்ற லாபத்தின் மீது மட்டும் பேராசை கொள்ளக்கூடாது. நீங்க ஒரு சிறந்த டாக்டராவோ ஒரு சிறந்த இன்ஜினியராவோ அல்லது ஒரு சிறந்த உழைப்பாளியாவோ மாறும்போது சமூகமே உங்களை மதிக்கும். காசுக்காக குனியறதை விட உங்களோட திறமைக்காக உலகம் உங்க முன்னாடி வந்து நிற்கும். ஆனா இந்த செல்வத்தை சேர்க்கும்போது நாம எந்த வழியை கையாளணும், தர்ம வழியில வர்ற செல்வத்துக்கும் அதர்ம வழியில வர்ற செல்வத்துக்கும் என்ன வித்தியாசம்ங்கிற முறையான வாழ்வியலை அடுத்ததா ரொம்ப ஆழமா பார்ப்போம். இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல பல பேருக்கு பணம் சம்பாதிக்கணுங்கிற வேகம் இருக்கே தவிர அது எந்த வழியில வருதுங்கிற விழிப்புணர்வு ஒரு துளி கூட இல்ல. லஞ்சம் வாங்கினா என்ன, தப்பு பண்ணா என்ன, காசு வந்தா சரிதானே
அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா கிருஷ்ணரோட தர்மம் இங்க ரொம்ப தெளிவா ஒரு விதியை வைக்குது. தவறான வழியில அடுத்தவனோட வயித்துல அடிச்சு வர்ற கோடி ரூபாயை விட தர்ம வழியில உங்க வேர்வை சிந்தி வர்ற ஒரு ரூபாய் உங்க மனசுக்கு அளவற்ற நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரும். கிருஷ்ணர் மகாபாரதத்துல விதுரர்கிட்ட சொல்றாரு, நியாயமான வழியில தர்ம நெறிமுறைகளை மீறாம சம்பாதிக்கிற செல்வம் மட்டும்தான் உன்னோட தலைமுறைகளை காக்கும் ஒரு அரணா நிற்கும். அதே நீ அநியாய வழியில வஞ்சகம் பண்ணி ஈற்ற செல்வம் உன்னோட அத்தனை புண்ணியங்களையும் அழிச்சு உன்னோட நிம்மதியையும் சேர்த்து மொத்தமா நாசமாக்கிடும். தவறான வழியில வர்ற பணம் உங்க வீட்டுக்குள்ள சும்மா வராது. அது கூடவே நோய் நொடிகள், குடும்பத்துல சண்டைகள், கோர்ட் கேஸ்னு அத்தனை நெகட்டிவ் எனர்ஜியையும் கூட்டிட்டு வந்துடும். கடைசியில நீங்க சம்பாதிச்ச அத்தனை காசும் ஹாஸ்பிட்டல்லையும் கோர்ட்லையும் தான் போய் முடியும். நேர்மையா உழைச்சு வாழற ஒரு நடுத்தர குடும்பத்தை பாருங்க. அவங்க கிட்ட பெரிய ஆடம்பர கார் இல்லாம இருக்கலாம், ஆனா நைட்டு படுத்தா நிம்மதியான தூக்கம் இருக்கும். குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சிரிச்சு பேசுற அந்த பாசம் இருக்கும். அந்த அமைதிதான் உண்மையான செல்வம். நேர்மையான உழைப்பிற்கு மட்டுமே காலத்தை கடந்த நிலையான மரியாதை இந்த சமூகத்துல கிடைக்கும். நாணயமான மனிதன்னு உங்களுக்கு ஒரு பேர் கிடைச்சிட்டா அதைவிட பெரிய சொத்து இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. சரி, இப்படி தர்ம வழியில கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நாம எப்படி பயன்படுத்தணும்? சேமிச்சு வைக்கிற பணம் அழியுமா, இல்ல பிறருக்கு கொடுக்கிற பணம் அழியுமாங்கிற தானம் மற்றும் சேவை தத்துவத்தை அடுத்ததா ரொம்ப அழகா பார்ப்போம். நம்ம ஊர்ல பல பேரு பணத்தை சம்பாரிச்சு அப்படியே லாக்கர்லையும் பேங்க்லையும் பதுக்கி வைப்பாங்க. இது ஏன் காசு, இதை நான் யாருக்கும் தரமாட்டேன்னு கஞ்சத்தனத்தோட இருப்பாங்க. ஆனா செல்வத்தோட ஆகச் சிறந்த குணமே கொடுப்பது மட்டும்தான். பதுக்கி வைக்கிற எந்த ஒரு பணமும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கண்டிப்பா அழிஞ்சு போகும், இல்லாட்டி திருடு போகும். ஆனா பிறருக்கு கொடுத்து உதவுற பணமும் தர்மமும் மட்டும்தான் உங்களோட பேருக்கு பின்னாடி ஒரு அழியாத புகழையும் உண்மையான மரியாதையும் தரும். கிருஷ்ணர் பகவத்கீதையில தானத்தோட முக்கியத்துவத்தை பத்தி ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காரு. செல்வத்தோட உண்மையான பயனே தான தர்மங்கள் செய்வதுதான். பிறரோட பசி போக்கவும் ஆதரவற்றவங்களோட கண்ணீரை துடைக்கவும் நற்காரியங்களுக்கும் பயன்படாத எந்த ஒரு செல்வமும் சாக்கடை தண்ணீருக்கு சமம். சாக்கடை தண்ணியை நீங்க எவ்வளவுதான் தேக்கி வச்சாலும் அது நாத்தம்தான் அடிக்கும், மற்றவங்களுக்கு பயன்படாது. ஆனா ஓடுற நதி நீர் எல்லாருக்கும் பயன்படுதில்ல. அதே மாதிரி தான் உங்களோட செல்வமும் ஒரு நதி மாதிரி மற்றவங்களுக்கு பயன்படணும். ஏழைகளுக்கு உணவளிக்கிறது, படிக்க வழியில்லாத குழந்தைகளுக்கு கல்வி உதவி செய்யறது, ஆதரவற்ற தொண்டு நிறுவனங்களுக்கு உதவுறது, இந்த மாதிரியான காரியங்கள்ல நீங்க உங்க பணத்தை செலவழிக்கும் போது உங்களோட மதிப்பு இந்த சமூகத்துல எங்கேயோ உயர்ந்துடும். அவன் பெரிய பணக்காரம்பா அப்படின்னு சொல்ற கர்வமான மரியாதையை விட அவன் ஒரு மாபெரும் கொடையாளிப்பா, எத்தனையோ பேரோட பசி ஆத்திர மகானப்பா அப்படின்னு மக்கள் மனசார தர்ற மரியாதை தான் காலத்தை கடந்து நிற்கும். பிறருக்கு கொடுக்கும்போது தான் மனிதனோட ஆன்மா தூய்மையாகுது. இப்போ நாம இந்த உன்னதமான ஆன்மீக பயணத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். உலகியல் பணத்தை தாண்டி ஒரு மனிதன் தன் வாழ்க்கையோட கடைசி நிமிஷத்துல கையோட எடுத்துட்டு போற அந்த நிலையான ஆன்மீக செல்வம் எது? அதை அடுத்ததா உச்சக்கட்ட ஞானத்தோட பார்ப்போம். முடிவுங்கிறது ஒரு கதவு அடைக்கப்படுறதில்ல, அது ஒரு புதிய ஆன்மீக விடியல் திறக்கிற புள்ளி. கர்மவினையும் கலிபுருஷனோட மாயையும் நிறைந்த இந்த உலகத்துல பணத்தை பத்தின அத்தனை உண்மைகளையும் பார்த்துட்டு இப்போ நாம இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நாம இவ்வளவு நேரம் பேசின அத்தனை விஷயங்களும் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவை ஏற்படுத்தி இருக்கும்னு நம்புறேன். இறுதியா ஒரு உன்னதமான கேள்வியோடு நாம இந்த தத்துவத்தை முடிப்போம். நாம இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்ம கையோடு எடுத்துட்டு போறது எதை? கிருஷ்ணர் பகவத்கீதையோட இறுதி உபதேசத்துல அர்ஜுனனுக்கு அந்த மகா ரகசியத்தை உடைக்கிறாரு. அர்ஜுனா, இந்த உலகத்துல நீ பார்க்கிற அத்தனை கோபுரங்களும் அத்தனை பங்களாக்களும் தங்க புதையல்களும் அழியக்கூடியவை. நீ சாகும்போது உன்னோட ஒரு துண்டு துணிய கூட உன்னால கையோட எடுத்துட்டு போக முடியாது. ஆனா நீ செஞ்ச புண்ணியமும் உன்னோட ஆன்மீக ஞானமும் என் மீது நீ வச்சிருக்கிற தூய்மையான பக்தியும் மட்டும்தான் உன்னோட வர்ற நிலையான ஆன்மீக செல்வங்கள். மரணத்தை கடந்தும் உங்க கூட வர்ற ஒரே சொத்து உங்களோட பக்தி மட்டும்தான். அதனால
பணத்திற்கு பின்னாடி ஓடுறத இன்னைக்கோட நிறுத்திட்டு தர்மத்தோட பின்னாடியும் நற்குணத்தோட பின்னாடியும் ஓட பழகுங்க. எப்போ உங்க மனசுக்குள்ள கிருஷ்ணரோட தர்மம் வந்து உட்கார்றதோ அப்போ இந்த உலகமே உங்க காலடியில வந்து விழும். காசுக்காக உங்கள மதிக்காத மனிதர்களை பற்றி கவலைப்படாதீங்க. அவங்க கலி மாயையில இருக்காங்க. நீங்க உங்களோட ஆத்ம ஒளியை ஏத்துங்க. உங்களுடைய நேர்மையை காப்பாத்துங்க. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இந்த ஆன்மீக தொடர் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தையோ ஒரு புதிய தெளிவையோ ஏற்படுத்தியிருந்தா மனசார கமெண்ட்ல ஹரே கிருஷ்ணா அல்லது சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு எழுதுங்க. ஏன்னா அந்த ஒரு நாமம் இந்த பிரபஞ்சத்தையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அடுத்த ஒரு புதிய ஆன்மீக தலைப்புல கிருஷ்ணரின் உன்னதமான உபதேசங்களோடு உங்களை மீண்டும் சந்திப்போம். தர்மம் வெல்லும், உண்மை நிலைக்கும். ஓம் நமோ நாராயணாய. ஹரே கிருஷ்ணா.